வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. வாலாஜா அருகே அட்டை மறுசுழற்சி செய்யும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பழைய அட்டை பெட்டிகள் தீயில் கருகி நாசம். பல மணி நேரம் போராட்டத்திற்கு பின்பு தீயை அணைத்து தீயணைப்பு வீரர்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த விசி மோட்டூர் பகுதியில் செயல்பட்டு வரும் பழைய அட்டை மறுசுழற்சி செய்யும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து காரணமாக தொழிற்சாலை வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பழைய அட்டை பெட்டிகள் தீயில் கருகி நாசமாகின. வாலாஜாபேட்டை அடுத்த விசி மோட்டூர் பகுதியில் அட்டை பெட்டிகள் மறுசுழற்சி செய்யும் தொழிற்சாலை செயல்பட்டு வருகின்றது. இந்த தொழிற்சாலையில் இரவு நேரத்தில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது. தீ மலமளவென தொழிற்சாலையின் அனைத்து பகுதிகளிலும் பரவியதால் தொழிற்சாலை வளாகத்தில் சேர்த்து வைக்கப்பட்டிருந்த அட்டை பெட்டிகள் அனைத்தும் தீயில் கருகி சேதமடைந்தன. இதனால் உருவான கரும்புகை அருகில் இருந்த குடியிருப்பு பகுதிகளில் புகுந்ததால் பொதுமக்கள் சுவாச கோளாறால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். தீ விபத்து குறித்து தகவல் அறிந்த ஆற்காடு, கலவை, சோளிங்கர், அரக்கோணம், சிப்காட், செய்யாறு, காட்பாடி, வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய பகுதிகளை சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வாலாஜாபேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளுக்காக டான் மேத்தா.